எக்ஸ்பிளனேஷனில் வியட்நாம் வார் அப்படிங்கிற டாப்பிக்கோட இந்த லெசனை வந்துட்டு கன்டினியூ பண்ண போகிறோம் சரிங்களா. பை தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் வேர்ல்ட் வார் வியட்மின் கண்ட்ரோல் தி நார்தன் ஆஃப் வியட்நாம். வியட்நாம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா இண்டோ சைனா பிளேசஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேசஸ் தான் வியட்நாம் வந்துட்டு இருக்குது சரிங்களா. பை தி எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு எண்ட் ஆகும்போது வியட்மின் அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் செகண்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு அப்புறம் வியட்மின் வந்துட்டு அவங்க ஒரு கவர்மெண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. பை ஹோச்சிமின் அப்படிங்கிறோட தலைமையில் அங்கே ஒரு வியட்மின் அப்படிங்கிற ஒரு கட்சி அவங்களோட ஆட்சியை வந்துட்டு அமைக்கிறாங்க சரிங்களா. திஸ் வியட்மின் கவர்மெண்ட் குயிக்லி ஆக்குபைட் தி சதர்ன் ஆஃப் வியட்நாம். ஹவெவர் தி அலைட் பவர்ஸ் டிசைடட் தட் Potsdam and the British in the southern and Chinese in the north should be defend Indo-China from the Japanese. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அலைட் நேஷன்ஸ் இருக்குல்ல, மற்ற கண்ட்ரிஸ் ஜப்பானும் சரி சைனாவும் சரி மற்ற நாடுகள் எல்லாமே இந்த ஹோச்சிமின் வியட்நாம் மட்டும் எப்படி இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டாக இருக்கலாம், இது ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. பட் ஹோச்சிமின் had established his control over firmly as so early 1946 the British and Chinese troops had to withdraw, leaving the French and Vietmin and confront of each other. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ண ஹோச்சிமின் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் 1946 இவங்களுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முந்திக்கிறார். முந்திட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வியட்நாம் பிளேஸில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை இவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. கண்ட்ரோல் கீழே கொண்டு வரதுனால சைனீஸ் ட்ரூப்ஸும் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸும் அவங்க வியட்மினில் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து திரும்பி போகிறாங்க சரிங்களா. இன் மார்ச் தி டூ கவர்மெண்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் வியட்மின் reached an agreement by North Vietnam was to be free state within the Indo-Chinese ஃபெடரேஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஹெல்ப் மூலமாக தான் இவங்க இந்த பிளேஸை வியட்மின் அப்படிங்கிற பிளேஸை வந்துட்டு கைப்பற்றுறாங்க சரிங்க. இந்த வியட்மினோட நார்த் பிளேஸை வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியட்மினும் ஃப்ரெஞ்சும் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் இடையில ஒப்பந்தம் வந்துட்டு போடப்படுது சரிங்களா. இன் 1949 French attempted to secure the support of popularity declaring Vietnam, Laos and Cambodia independent within the French Union, retaining only foreign affairs and defense and under the French control. இவங்க வந்து 1949 நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம், வியட்நாம் லாவோஸ் கம்போடியா இந்த மூணு பிளேஸஸுமே நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட வெளியுறவு கொள்கை, நீங்கள் எந்தெந்த நாடு கூடலாம் வியாபாரம் வச்சுக்கணும், எந்த நாட்டு கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வந்து 1949 அனௌன்ஸ் பண்ணாங்க சரிங்களா. While the French were receiving considerable finance aid from the America and Vietmin were helped by the new Chinese Communist government, the French troops were eventually defeated. The Geneva Conference that met in Korea and Indochina decided to Vietnam was to be an independent state but temporarily divided. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ்க்கு அமெரிக்கா கிட்ட இருந்தும் அதே மாதிரி இந்த வியட்நாம் அப்படிங்கிற பிளேஸ் கிட்ட வந்து நிறைய ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து கிடைக்குது. அதுக்கு 1954 ஜெனிவா அப்படிங்கிற பிளேஸ் ஜெனிவா கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதில் கொரியா இண்டோ சைனா பிளேசஸ் எல்லாமே ஒன்றா வந்துட்டு அமெரிக்காவும் அதே மாதிரி ஃப்ரெஞ்சும் வந்துட்டு ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்துட்டு இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரியாவும் அதே மாதிரி இண்டோ சைனா பிளேசஸ் வியட்மின் அப்படிங்கிற பிளேசஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணலாம். கொரியாவுக்கும் இண்டிபெண்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாம், அதே மாதிரி இவங்களுக்கும் வியட்மினுக்கும் வந்து இண்டிபெண்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனால் ரெண்டு பேர் பகுதியுமே வந்து பார்த்தா நார்த் கொரியா சவுத் கொரியா, நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாருங்க சரிங்களா. அதுக்கு வித் தி பாப்புலேஷன் ஆஃப் 16 million நார்த் வியட்நாம் பிகம் ஏ கம்யூனிஸ்ட் ஸ்டேட் வித் ஹோச்சிமின் ஆஸ் பிரசிடென்ட். கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் மக்கள் 16 million நார்த் வியட்நாம் பிகம் தி கம்யூனிஸ்ட், அதாவது 16 million பீப்புள்ஸோட வியட்நாம் நார்த் வியட்நாம் வந்துட்டு ஹோச்சிமினோட தலைமையோட வந்து பார்த்தா தனியாக நார்த் வியட்நாம் உருவாக்கப்படுது. அதுக்கு சவுத் வியட்நாம் வந்து பார்த்தா அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டின்டீம் அப்படிங்கிறோட தலைமையில் வந்துட்டு சவுத் வியட்நாம் வந்துட்டு உருவாக்கப்படுது சரிங்களா. தி கவர்மெண்ட் சர்வைவல் இன் சவுத் வியட்நாம் டிபெண்டட் ஆன் இன்க்ரீசிங் அமௌண்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் சப்போர்ட். அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டில் யார்கிட்ட இருந்து கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்தால் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ப்ளஸ் எக்கனாமிக்கல் எய்ட் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன் 1965 மெரைன் லேண்டட் இன் டாங்கங் நேவல்ஸ் பேஸ் and there were 33,500 US troops in the country within a month. The number of increased and there were 210,000 by the end of the year. The US bombed both the north and south in the hope that it could force
தி லிபரேஷன்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் அபேண்டன் தி ஸ்ட்ரகல். அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட சப்போர்ட் கீழே தான் இந்த சவுத் வியட்நாம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாமே நிறைய சோல்ஜர்ஸ் அவங்களோட பகுதிகளில் வந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா. கடல் பகுதியில் பாதுகாப்புக்காக நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 33,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்கப்படும் போது கிட்டத்தட்ட அந்த வருஷத்தோட எண்ணில் 2,10,000 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அவங்களோட சவுத் வியட்நாமில் இறக்கப்படுறாங்க. இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு இடையில ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை வந்துட்டு அந்த ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணி பாம்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க சரிங்களா. தி ஃபைட்டர்ஸ் ஆஃப் நார்த் வியட்நாம் ட்ரைன்ட் இன் தி guerrilla warfare and grown in the spontaneous struggles against the repressive regime. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வியட்நாமை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ட்ரைன்டு, அதாவது கொரில்லா ஆக்டிவிட்டீஸில் ட்ரைன்டு பீப்புள்ஸாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸாகவும் இருக்கிறாங்க. இதனால் நார்த் வியட்நாமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காக்பேயே பண்ண முடியல சரிங்களா. தென் தே சஸ்டைன்டு தேர் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் பவுவிங் டு தி யூஎஸோடைய ஹெல்ப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வாரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் யூஎஸ் கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்கவே வரதில்லை சரி. தி அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஆல்சோ யூஸ்டு bacteriological weapons, incendiary bombs and such as napalm agents to defoliations the forest cover and were used. Vast areas of Vietnam were devastated and hundreds of thousands of people killed. American forces too suffered heavy casualties. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஹெல்ப்பை இவங்க நார்த் வியட்நாம் கேட்காதனால சவுத் வியட்நாமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வெப்பன்ஸ், அதாவது பாக்டீரியோட்டிக்கல் வெப்பன்ஸ், இப்போ வந்துட்டு கொரோனா வைரஸ் யூஸ் பண்ணுறாங்களே இது இந்த மாதிரியான வெப்பன்ஸ், அதாவது பயோ மெடிக்கல் வெப்பன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ்க்கு அவங்க யூகிக்க முடியாத நோய் வந்து இறந்து போகிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபாரஸ்ட் ஏரியாஸ்க்கு எல்லாமே நெருப்பு வச்சு எண்ணெயை ஊற்றி நெருப்பு வச்சுறாங்க. நெருப்பு வைக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸும் வந்துட்டு காலி ஆகிடுது. அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு தேவையான பாதுகாப்பும் வந்துட்டு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வியட்நாம் வாரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொலைகளை வந்துட்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. இன் இயரில் 1975 தி வார் took a decisive turn. The armies of North Vietnam and the National Liberation Front of South Vietnam swept across the country, routing the American supported troops of South Vietnam. சவுத் வியட்நாம் 1975 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்காவோட ஹெல்ப் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக வந்துட்டு உருவாகுது. அதுக்கடுத்து பை தி 13 April 1975 all American troops had withdrawn and the capital of South Vietnam, Saigon, was liberated. North and South Vietnam were formally united as the country in 1976. அதுக்கடுத்து அமெரிக்காவோட ஹெல்ப் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சவுத் வியட்நாம் வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதை சவுத் வியட்நாம் சொன்னதுனால அமெரிக்கா அவங்களோட ட்ரூப்ஸை வந்துட்டு அவங்க பின்வாங்கிக்கிறாங்க. அதுக்கடுத்து சவுத் வியட்நாம் நார்த் வியட்நாம் ஒன்றா வந்துட்டு 1976 ஒன்றா சேர்ந்து சுதந்திரம் அடைகிறாங்க சரிங்களா. தி சிட்டி ஆஃப் ஷியாகோன் வாஸ் ரீநேம்டு ஹோ சி மின் சிட்டி ஆஃப்டர் தி கிரேட் லீடர் ஆஃப் தி வியட்நாம் பீப்புள்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாய்கான் அப்படிங்கிற சிட்டி வந்து பார்த்தோன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோ சி மின் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோ சி மின் யார் அப்படின்னு சொன்னால் வியட்நாமோட சுதந்திரத்துக்காக போகிறனா மிகப்பெரிய ஒரு வீரர் தான். அவரோட ஞாபகமாக அந்த ஷாய்கான் அப்படிங்கிற சிட்டியை வந்துட்டு ஹோ சி மின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்நாம் ஆஸ் தி யுனைடெட் அண்ட் இண்டிபெண்ட் நேஷன்ஸ் வாஸ் அண்ட் historic event. A small country had succeeded in winning independence and unifications in the faces of the armed oppositions, the great powers of the world. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ட்ரி, அதாவது வியட்நாம் அப்படிங்கிறது ஒரு குட்டி கண்ட்ரி தான். அந்த குட்டி கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது வேர்ல்டு வைடாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. தி ஹெல்ப் கிவன் பை வியட்நாம் அண்ட் சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸ், தி பொலிட்டிக்கல் சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் பை தி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏஷியன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அண்ட் solidarity. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமில் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் போட்டிட்டோம், பட் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சது தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரியான தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி இவங்க வந்துட்டு முக்கியமான காரணமாக